திறமையை விட பண பலமே ஒருவரின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்றது. திறமையை விட பணபலமே ஒருவரின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்றது. நன்றாக விவாதிக்கக்கூடிய தலைப்புதான். இந்த சூடான தலைப்பை ஒட்டி பேச ராஃபிள்ஸ் கல்வி நிலையம் அந்த அன்புக்கு பாத்திரமானவர்களை இப்போது சந்திப்போம். முதல் பேச்சாளருக்கு அன்னை தெரேசா என்றால் மிக மிக பிடிக்கும். மோனிகா தேவிபாலா. அடுத்தவருக்கு நோபல் பரிசை வென்ற முகமது யூனஸை ரொம்ப பிடிக்கும். தீபன் ராஜ். ஆரவாரம் தொடர்கின்றது. மூன்றாவது பேச்சாளருக்கு தமிழ் பாடல்கள் என்றால் மிக 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 பிடிக்கும். நாக்கு மூக்கா போன்ற பாடல்களையும் இவர் ரசிப்பார். சரவணன் சண்முகம். நான்காவது பேச்சாளருக்கு பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும், ஆனால் சுருதியோடு பாட வேண்டும். பார்கவ் ஸ்ரீ கணேஷ். இவர்களது வாதத்தை முறியடிப்பதே லட்சியமாக கொண்டு ஒரு குழு இங்கே வந்திருக்கின்றது. வெட்டி பேசும் குழு. ஆங்கில தன்னாட்சி பள்ளி. ஆங்கில சீன தன்னாட்சி பள்ளியின் முதல் பேச்சாளருக்கு தத்துவம் பிடிக்கும், உடன் விமானத்துறையும் பிடிக்கும். முதல் பேச்சாளர் விஜயகுமார் அருள் ஆஸ்வின். இரண்டாவது பேச்சாளருக்கு சத்து வித்தியாசமான ஒன்று பிடிக்கும். மருத்துவ துப்பறிவு. இதுதான் இவருக்கு பிடித்த விஷயம். சானா ஷரீப். அடுத்தவருக்கு பரதநாட்டியம், இலக்கியம் இவை இரண்டும் பிடிக்கும். நித்யா தேவி. நிறைவு பேச்சாளருக்கு பல விஷயங்கள் பிடிக்கும். கவிதை, ஓவியம், விண்வெளி விஞ்ஞானியாவது போன்ற பல விஷயங்கள். ராஜா அரவிந்த் ராஜ். இந்த எண்மர் பேசுவதில் கருத்து இருக்கின்றதா, விவாதம் இருக்கின்றதா என்ற பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து இறுதியில் சொற்சிலம்பம் 2011 சிறந்த பேச்சாளர் யார், வெற்றி பெறும் குழு எது என்பதை நிர்ணயிக்கும் மிகவும் கடினமான பொறுப்பு மூவருக்கு. அந்த மூவரை இப்போது சந்திப்போம். முதலில் பேராசிரியர் சீதாராம். இவர் லீ குவான் யூ பொதுக் கொள்கை பள்ளியில் இயக்குநராக இருப்பவர். தமிழ் ஆர்வலர், தமிழை நன்றாக பேசக்கூடியவர். இரண்டாவது நபர் நீதிபதி. இவர் பள்ளி பருவத்தில் நன்றாக விவாத போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளவர். பல போட்டிகளில் நீதிபதியாக இருந்திருக்கின்றார். அடித்தள அமைப்புகளில் தொண்டூழியராக இருக்கின்றார். நற்பணி பேரவையின் துணை தலைவர்களுள் ஒருவர் சித்ரா துரைராஜு. மூன்றாவது நீதிபதி 1988 ஆண்டு என்று நினைக்கின்றேன். அறிவிப்பாளர்களுக்கான ஒரு போட்டி இருந்தது. அப்போதெல்லாம் பிரதான விழா கிடையாது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர். பிறகு பல நிகழ்ச்சிகளுக்கு அறிவிப்பாளராக இருந்தவர். இப்பொழுது நல்ல ஒரு வழக்கறிஞர். பழனியப்பன் எஸ். ஆக சந்திக்க வேண்டியவர்களை எல்லாம் சந்தித்து விட்டோம். தலைப்பினையும் பார்த்து விட்டோம். இனி போட்டி தொடங்க வேண்டியதுதான். ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. இது சொற்சிலம்பம் 2011. சொற்சிலம்பம் 2011. சொற்சிலம்பம் 2011.
இனி போட்டி தொடங்க வேண்டியதுதான். தொடங்குவதற்கு முன்பு விதிமுறைகள் ஒருமுறை மீண்டும். இது முதல் சுற்று. இதில் இரு குழுக்களிலிருந்தும் போட்டியாளர்கள் மாறி மாறி பேசுவார்கள். முதல் 4வது பேச்சாளர்களுக்கு தலா 4 நிமிடங்கள், இடையில் உள்ளவர்களுக்கு 3 நிமிடங்கள். நேரம் முடிவதற்கு 1 நிமிடம் இருக்கும் பொழுது மணி ஒரு முறை ஒலிக்கும். நிறைவு பெறும் பொழுது 2 முறை ஒலிக்கும். அதன் பிறகு நான் நுழைந்து நிறுத்தி விடுவேன். அனைத்தும் தயாரான நிலையில் போட்டியாளர்களை நீங்கள் தயாரா? நீதிபதிகள் தயாரா? பார்வையாளர்கள் தயாரா? கொட்டட்டும் முரசு, தட்டட்டும் கரங்கள். சொற்சிலம்பம் 2011 மாபெரும் இறுதிச் சுற்றின் முதல் பேச்சாளர் மோனிகா தேவிபாலா. அனைவருக்கும் வணக்கம். காலம் செல்ல செல்ல இவ்வுலகம் மாறுகிறது மெல்ல மெல்ல. அதுவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாறி வருகிறது. ஆடல் திறன், பாடல் திறன், நடிக்கும் திறன், ஏன் பேச்சு திறன் என அனைவருள்ளும் ஏதாவது ஒரு வகை திறனாவது இருக்கிறது. இந்த போட்டித்தன்மை வாய்ந்த சூழலில் பிறப்பவனெல்லாம் திறனாளனாகலாம். ஆனால் திறனாளன் எல்லாம் வெற்றியாளனாவதில்லை. ஆக திறனாளனையும் வெற்றியாளனையும் வேறுபடுத்தி காட்டுவது என்ன தெரியுமா? பணபலம் நண்பர்களே, பணபலம். அடுத்ததாக பணபலம் எனும் சொல்லை பார்ப்போம். அதாவது அடிப்படை செலவுகளுக்கும் அதற்கு மேற்பட்ட செலவுகளுக்கும் தேவைதான் பணபலம். அடுத்ததாக வாழ்க்கை. அதை மூவகைப்படுத்தலாம்: குடும்ப வாழ்க்கை, வேலை வாழ்க்கை மற்றும் சமுதாய வாழ்க்கை. இறுதியாக வெற்றி என்னும் சொல். ஒருவர் எப்போது வெற்றி அடைகிறார்? அவர் தன் லட்சியங்களை அடையும் போது, உலக மக்களால் போற்றப்படும் போது, பாராட்டப்படும் போது, பின்பற்றப்படும் போது, மனுகுல வளர்ச்சிக்கு பாடுபடும் போது. திறமையை விட பணபலமே ஒருவரின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்றது என்பது தலைப்பு. வெற்றிக்கு தேவை பணபலம், திறமையும் தேவை, அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் திறமையை விட பணபலமே பக்கபலமாக அமைகிறது என்பதே எங்களின் வாதம். நீங்கள் கூறலாம், திறமையும் பணபலமும் சம அளவில் தேவை என்று. ஆனால் அப்படி என்றால் நாம் நிர்ணயிக்கிறது என்னும் சொல் நம் தலைப்பில் இருக்கிறது. நீங்கள் பணபலத்தையும் திறமையையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். திறமையே தேவை என்பதே உங்களின் வாதமாகவும் இருக்க வேண்டும். திறமை என்பது மனிதனுள் இலைமறைக்காயாக இருக்கிறது. அதை முதலில் வெளிக்கொணர, பிறகு அதை மேம்படுத்த, அதை தக்க வைத்துக் கொள்ள தேவை பணபலம். ஒருவன் ஏன் தன் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்? அவன் தன் வேலையிடத்தில் பதவி உயர்வையும் முக்கியமாக சம்பள உயர்வையும் பெறுவதற்கு. ஆக அவன் தன் திறமையை மேம்படுத்திக் கொள்ள ஒரு ஊக்குவிப்பாக, ஒரு உந்து சக்தியாக இருப்பது பணபலமே. அடுத்ததாக ஒருவரின் கதை உங்களுக்கு. கணித மேதை ராமானுஜன் மிக கடினமான கணக்குகளுக்கும் எளிதில் விடை கூறி உலக அறிஞர்கள் யாவரையும் மூக்கின் மேல் விரல் வைக்க செய்த மேதாவி. ஆனால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹார்டி அவருக்கு அந்த உபகார சம்பளத்தை பெற்றுத்தராமல் இருந்திருந்தால் ராமானுஜத்தின் திறமையை நாம் அறிந்திருப்போமா? அல்லது இந்த உலகம்தான் அதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்குமா? சிந்தியுங்கள் எதிரணியினரே. நீங்கள் கூறுவீர்கள், ஒருவரின் திறமைக்கு தான் உபகார சம்பளங்களே வழங்குகிறார்கள் என்று. திறமை என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த திறமையை வெற்றியாக மாற்றுவதற்கு தான் பணபலம் தேவைப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம். எதிரணியினரே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவனிடம் எவ்வளவு திறமைகள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அது குடத்திலிட்ட விளக்கா அல்லது குன்றிலிட்ட விளக்கா என்பதை நிர்ணயிப்பதே பணபலம்தான். ஒரு சின்ன உதாரணம். கவித்திறன் கொண்டவர் கம்பர். ஆனால் அவர் கவி பாட ஒருவரின் பணபலம் பக்கபலமாக அமைந்தது. அவர்தான் சடையப்ப வள்ளல். அந்த வள்ளலின் பொருளுதவி மட்டும் கம்பருக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற வரிகள் நமக்கு தெரிந்திருக்குமா? அல்லது அவரின் கவித்திறனை தான் இப்புவி உணர்ந்திருக்குமா? பதில் கூறுங்கள் எதிரணியினரே. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்றும் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாத அவன் வாயில் சொல். இதை அறிந்ததாலோ எனவோ திறமைசாலிகள் கூட இன்று தேடி தேடி ஓடுவதென்னவோ பணத்தை நாடித்தான். தன் பலம் கொண்டு அம்பலம் ஏற வேண்டும் என்பதெல்லாம் பழமொழி. பணபலம் இருந்தால்தான் அம்பலம் ஏற முடியும். இது புதுமொழி. இதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கும் வசப்படும் என்று கூறிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சற்று நினைத்து பாருங்கள்.
கம்பனுக்கு கூட பணபலம் இல்லை என்றால் அண்ணலும் அவளும் நோக்கியது நமக்கு தெரிந்திருக்காது. வெட்டி பேச முதல் பேச்சாளர் விஜயகுமார் அருள் ஆஸ்வின். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய முதற்கண் வணக்கம். எதிர்த்தரப்பினர் கூறினார், உபகார சம்பளங்கள் ஒரு மாணவனின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து அவனது வாழ்க்கையின் வெற்றிக்கு உறுதுணை செய்கிறது என்று கூறினார். ஏங்க, உபகார சம்பளத்துல எல்லாருக்கும் லட்டு கொடுக்கிற மாதிரி தூக்கி கொடுத்துருவாங்களா? இல்லையேங்க, திறமை வேண்டுங்க. திறமை அடிப்படையாக இருக்கும் பொழுதுதான் ஒருவனுக்கு உபகார சம்பளம் அளிக்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் உங்களால் எப்படி கூற முடியும் உபகார சம்பளம் தான், பணபலம் தான் ஒருவனின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்றது என்று? வெற்றி வேண்டுமா, போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறுங்கூச்சல் என்றார் ஒரு கவிஞர். சும்மா வெறுங்கூச்சல் போடாதீர்கள் எதிரணியினரே. ஒருவனின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிப்பது கண்டிப்பாக அவனது திறமைதான். நண்பர்களே, ஒருவனின் வாழ்க்கையை நாம் இரு கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று, ஒருவன் அவனுடைய எதிர்பார்ப்புகளை அடையும் பொழுது பெறும் வெற்றி. அது அவனது தேவை, குறிக்கோள், அது போன்றவற்றிற்கு ஏற்ப மாறுபடும். ஆனால் அந்த குறிக்கோளை அவன் அடையும் பொழுது கண்டிப்பாக அவனுக்கு திறமை தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கோணம், உலக மக்களின் எதிர்பார்ப்புகளை மிஞ்சும் பொழுது அடையும் வெற்றி. அந்த வெற்றியை ஒருவன் அடைவதற்கு ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், போனோம் என்று இல்லாமல் உலகம் போற்றும் வகையில் தலை சிறந்தவனாக இருக்க வேண்டும். திறமை படைத்த சாதனையாளனாகவோ, கண்டுபிடிப்பாளனாகவோ, சமூக மேம்பாட்டுக்கு உழைப்பவனாகவோ, தத்தம் துறைகளில் சிறந்தவனாகவோ இருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று திறம்பட கூறியுள்ளார். நான் திறமை திறமை என்று சொல்கிறேனே, அந்த திறமை என்பதுதான் என்ன? திறமை என்பது வல்லமை, ஒரு ஆற்றல். செய்வன திருந்தச் செய் என்று நம் முன்னோர்கள் கூறியது போல ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்து தெளிந்து அதை துரிதமாகவும் தரமாகவும் செய்வதை திருத்தமாகவும் செய்து முடிப்பதே திறமை. அந்த திறமை இன்றெடுக்கும் குழந்தைதான் வெற்றி. திறமை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. நண்பர்களே, சபையோர்களே, உலகம் என்பது ஒரு நாடக மேடை. அம்மேடையில் ஏறி நடக்கும் நடிகர்கள் தான் மனிதர்கள். வாழ்க்கை என்னும் நாடகம் வெற்றி பெற மனிதர்கள் என்னும் நடிகர்கள் திறமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். எதிர்த்தரப்பின் முதலாம் பேச்சாளர் பணபலம் பணபலம் என்று அடித்துக் கொண்டாரே, அந்த பணபலம் என்பதுதான் என்ன? பணபலம் என்பது பணத்தை கருவியாக கொண்டு காரியங்களை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வது. நண்பர்களே, பண்டமாற்று கருவி போன பிறகு பணபலம் அவசியம் என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் பணபலம் தான் ஒருவனின் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்றது என்று நீங்கள் கூறுவதை என்னால் மறுக்காமல் இருக்கவும் முடியவில்லை. ஏனென்று தெரியுமா? ஒருவன் திறமையை மட்டும் வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் பணபலம் மட்டும் வைத்துக் கொண்டு ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறும் பொழுது அந்த பணபலம் அன்பை அளித்து, ஆசையை பேராசையாக்கி, இன்பத்தில் நாட்டத்தை உண்டாக்கி, ஈகையை மறக்கச் செய்து, உண்மையை மறைத்து, ஊரை பகைத்து, எத்தனாக்கி, ஏமாற்றுக்காரனாக்கி, ஐயத்தை உண்டாக்கி, ஒழுக்கத்தை கெடுத்து, ஓவரா சீன் போட வைத்து ஒருவனை ஒன்னமில்லாதவனாக்கி விடுகிறது. நண்பர்களே, நண்பர்களே, திறமையின் விளைபொருள் தான் பணம். அந்த பணம் பலமாவதும் திறமையால் தான் என்பதை உங்களால் மறுக்க முடியுமா? ஒருவனை வாழ்க்கையின் வெற்றிக்கு அழைத்துச் செல்வதும் திறமையே, அதை கட்டி காப்பதும் திறமை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒருவர் படிப்பு செலவுக்கு கூட காசு இல்லாமல் நாளிதழ்களை விற்று அடிக்கடி படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அவர் தனது ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஆனார். அவர் வேறு யாரும் இல்லங்க, அவர்தான் மக்களின் அதிபர் என்றும் இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று செல்லமாக அழைக்கப்படும் டாக்டர் அப்துல் கலாம் ஆவார். நடுவர்களே, சபையோர்களே, எதுக்குங்க அங்க வரைக்கும் போனோம்? நமது நாட்டை எடுத்துக்கொள்வோமே. நமது நாட்டின் அதிபர் மாண்புமிகு எஸ்.ஆர். நாதன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சற்று புரட்டி பாருங்கள். அவர் தன்னுடைய பேச்சு திறமையாலும் வாக்கு சாதுரியத்தாலும் படிப்படியாக வாழ்க்கையை முன்னேறி எண்ணிய எண்ணியாங்க எய்துப எண்ணியர் திண்ணிய ஆகப்பெறின் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு எடுத்துக்காட்டாக திகழவில்லையா? சபையோர்களே, நண்பர்களே, நடுவர்களே, குறிப்பாக எதிரணியினர்களே, பணபலம் படைத்தவர்களை மக்கள் திரும்பித்தான் பார்ப்பார்கள், திறமைசாலிகளைத்தான் விரும்பி பார்ப்பார்கள். பணபலம் படைத்தவர்கள், சபையோர்களே, பணபலம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் திறமைசாலிகள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள், மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள் என்று சொல்லி எனது உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.